السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பு எதுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அல் மஸ்ஊலியத்து ஷர்இய்யா ஃபி ஹிமாயத்தில் அப்னாஇ மின் மகாத்திரில் தக்னிய்யா. இந்த மார்க்கம் ஷரியத் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்புகள், நாம் பிள்ளைகளை டெக்னாலஜியிலிருந்து அதோட தீங்குகள்லேருந்து எப்படி பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்பு மார்க்கம் நம்மளுக்கு தந்திருக்கு. அதை பற்றி தான் என்னோட தலைப்பு. முதல்ல அல்லாஹ் நமக்கு இந்த டெக்னாலஜியை தந்திருக்கிறான, உபயோகப்படுத்தக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த டெக்னாலஜி எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல சொல்லும் போது குத்பாவில் சொன்னாங்க, இது ஒரு நியமத், அல்லாஹோட புறத்திலிருந்து நமக்கு தந்த நியமத். இதனால் பல விஷயங்கள் நமக்கு லேசாக இருக்குது. தூரம் போய் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப சுருங்கி இருந்தது விசாலமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். அப்போது இதை மாதிரி சில பலன்களை இது தந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா இது வெறும் பலன்களை வெறுமனே தரக்கூடியது மட்டுமல்ல, அதில் சில லிமிட்டு நம்ம போட்டால் தான் அதில் இருக்கிற தீங்கை விட்டு நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போது அந்த லிமிட்டை நம்ம போட்டுக்கொள்ள வேண்டும். இப்போது இந்த டெக்னாலஜி இந்த காலத்தில் என்ன ஆகிவிட்டதுன்னு சொன்னால், ஒரு மனிதனோட தனி வாழ்க்கை அதுக்குள்ளே இந்த பிள்ளைங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு இந்த டெக்னாலஜி மாறிடுச்சு. அப்போது தாய் தந்தையர்கள் இதில் கவனம் செலுத்தாமல் கண்காணிக்காமல் இருந்தால் என்ன ஒன்று சொன்னால், வெறுமனே என்டர்டைன்மெண்ட்டுன்னு இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி நாளைக்கு அந்த பிள்ளையோட ஒழுக்கங்களையும் அந்த பிள்ளையோட செயல்பாடுகளையும் பாதிக்க ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து அடுத்த கட்டமாக எங்கே கொண்டு போவோம், அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்களையே அளவு மீறி செய்ய வைக்கும். இப்போது வீடியோ பார்க்குறது ஹராம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதுவே ஒரு அளவுக்குள்ளே பார்த்தா சரி, அதை அளவு மீறி போகும் பொழுது அது ஹராமை கொண்டு போய்விடும். அப்போது அனுமதிக்கப்பட்ட விஷயங்களையே எல்லை மீறி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு போவோம். அதுவும் நம்ம கண்காணிக்காமல் விட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்துக்கு அது போய் அந்த ஒரு நோய் மாதிரி உள்ளத்துக்கு போய் நாளைக்கு அவனை ஹராமையை செய்ய வைக்கும். மிக லேசாக அவனை ஹராமையை செய்ய வைக்கும். அதனால் இன்றைய தலைப்பு இந்த டெக்னாலஜியை பற்றி கிடையாது. இந்த டெக்னாலஜியை நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும், அதிலேருந்து நம்ம பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறது தான் இன்றைய தலைப்பு. அதில் முதல்ல ஒரு வசனத்தை சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, எதிலிருந்து, அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஹூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்போட எரிபொருள் எது, மனிதனும் கற்களும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது இங்கே தாய் தந்தையர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த பிள்ளைகளை ஒழுங்கான முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும். அதில் மிக முக்கியமாக இந்த தலைப்பின் கீழே வரக்கூடியது இந்த டெக்னாலஜியை நம்ம ஒழுங்கான முறையில் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அடுத்ததாக இந்த குத்பாவில் சொல்கிறாங்க, இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, ஒரு தாய் தந்தையருக்கும் பொறுப்பு இருக்குதுண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள், நீங்கள் அனைவரும் மெய்ப்பாளர்கள், பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபல் இமாமு ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன் லி ரஇய்யதிஹி, ஒரு நாட்டோட தலைவரோ அது ஊருக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு அவன் கேள்வி கேட்கப்படுவான் நாளை மறுமை நாளில். வர்ரஜுலு ராயின் ஃபி அஹ்லிஹி, ஒரு ஆண் அவன் வீட்டுக்கு அவன் பொறுப்புதாரியாக இருக்கிறான். வ ஹுவ மஸ்ஊலுன் லி ரஇய்யதிஹி, அவனோட வீடை பற்றி அவன் நாளைக்கு அல்லாஹ்விடம் கேள்வி கேட்கப்படுவான். அதே போன்று வல் மர்அத்து ராயியத்துன் ஃபி பைத்தி ஸௌஜிஹா, பெண்ணை பொறுத்தவரையும் தன்னோட கணவனோட வீட்டில் அவள் பொறுப்புதாரியாக இருக்கிறாள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அவள் கேள்வி கேட்கப்படுவாள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்று சொல்லி வல் அப்து ராயியுன் ஃபி மாலி சய்யிதிஹி, ஒரு அடிமை தன்னோட எஜமானோட செல்வத்திற்கு அவன் பொறுப்புதாரி. அதை பற்றி அல்லாஹ்விடம் கேள்வி கேட்கப்படுவான். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியில் சொன்னாங்க, அலா ஃபகுல்லுக்கும் ராயின்
வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு அல்லாஹ்விடம் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அப்போது அதில் மிக முக்கியமானது தான் இந்த பிள்ளைங்கள் நமக்கு பொறுப்பாக அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில் நம்மள்ட்ட கேள்வி கேட்பான். இந்த டெக்னாலஜி எப்படி நீங்கள் கொடுத்தீங்க, அந்த பிள்ளைங்க எப்படி பயன்படுத்தினாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள்ட்ட கேட்பான். இந்த ஹுத்பாவில் பிள்ளைங்களை அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுல நம்ம எப்படி அதை அளவுபடுத்தலாம், அது ஒழிக்க முடியாது, ஏன்னா வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அது மாறிடுச்சு. அதை எப்படி அளவுபடுத்தலாம், அதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறாங்க. அதில் முதலாவது சொல்கிறாங்க, நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். யார்? நம்ம ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கணும். நாம் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு பிள்ளைங்கள்ட்ட அது செய்யாதீங்கன்னு சொன்னால் அங்கே எடுபடாது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கேட்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்கிறீங்க. அப்போ இது பிற மக்கள் மட்டும் கிடையாது, தான் பிள்ளைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியும் நான் அதை செய்கிறேனாண்டு பார்க்கணும். இது முதலாவது சொல்கிறாங்க. நம்ம ஒரு நல்ல உதாரணமாக பிள்ளைங்களுக்கு மாறணும். இரண்டாவது சொல்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு முழுமையாக அதை தடை செஞ்சிடாமல் ஒரு நாளைக்கு இவ்வளோ பயன்படுத்தலாம் என்று கொஞ்சமாக அதை குறைப்பது சாத்தியமானது. முழுமையாக குறைப்பது என்பது சாத்தியமானது கிடையாது. அதே மாதிரி பேசி பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். இதில் என்னென்ன தீங்குகள் இருக்குது இப்படி என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஇதாவில் அல்லாஹ் கூறுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் ஒருத்தவர் உதவி செய்து கொள்ளுங்கள். எதில்? அல் பிர், நல்ல விஷயங்களிலும் தக்வாவோட விஷயங்களிலும் நீங்கள் உதவி செஞ்சுக்கோங்க. இதில் முதன்மையாக வர்றது யார்? நம்மளோட குடும்பம். அதில் நீங்கள் ஒருத்தவங்க நசீஹத் செஞ்சுக்கிறது எதுக்கு? நன்மையோட விஷயங்கள்லையும் தக்வாவோட விஷயங்களையும் செஞ்சுக்கோங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு அளவை சொல்லிக் கொடுப்பதற்கும் கட்டுப்பாடை சொல்லிக் கொடுப்பதற்கும் அடுத்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், பிள்ளைங்களுக்கு மிக முக்கியமாக தாய் தந்தையரோட கண்காணிப்புக்கு முன்பாக அல்லாஹோட கண்காணிப்பு இருக்குது என்று பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் எந்நேரமும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எந்நேரமும் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே போன்று இந்த வசனத்தை பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களோட இருக்கிறான், அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் உங்களோட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இதை பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். அதை பிள்ளைங்களுக்கு ஆள் மனதில் புரிய வைக்கும் பொழுது எப்படி வெளிப்படையில் பிள்ளைங்க அல்லாஹ் அஞ்சுதோ அதே மாதிரி மறைவிலும் அந்த பிள்ளை அல்லாஹ் அஞ்சும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் எப்படி? அல்லாஹ்வை பார்ப்பதை போல். ஃபஇன் லம் தகுன் தராஹ் ஃபஇன்னஹு யராக், உங்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியலை என்று சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது இதே மாதிரியான வசனங்கள், இதே மாதிரி ஹதீஸுகளை பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். அல்லாஹ் நம்மளை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான். அதே போன்று தான் அந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்னொன்னே சொல்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுக்கணும். இப்போ ஃபோனை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுக்கணும். ஏதாவது ஆக்டிவிட்டீஸ், புக்கு படிக்கிறதோ அல்லது ஏதாவது வெளியில் போய் ஒரு ஆக்டிவிட்டீஸோ ஏதாவது ஒன்று வீட்டில் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். வெறுமனே ஃபோனை வைகின்னு சொல்கிறதுல எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அப்போது அதுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ஹைர், இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. என்னென்னு சொன்னால், இந்த ஒரு முக்கியமான பொறுப்பை வீட்டில் எப்படி தாய் தந்தையர்கள் எடுக்கிறாங்களோ இதே மாதிரி அந்த பிள்ளைங்க எங்கெல்லாம் போதோ அங்கே இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் இதை எடுக்கணும். இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர் நம்ம அந்த பொறுப்பை எடுக்கிறோம். அதிகமான நேரம் பிள்ளைகளோடு நம்ம செலவழிக்கிறோம். அடுத்து அதிகமான நேரம் பிள்ளைகள் எங்கே செலவழிக்குது? ஸ்கூலில். அந்த ஸ்கூல்லேயும் அந்த பொறுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களாகவும் அந்த ஸ்கூலாகவும் அது இருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே ஒரு இடத்த எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு அந்த பிள்ளை போகும்போது நேராக மாறும் பொழுது அதில் ஒரு ஃபாய்தாவும் இருக்காது. அடுத்ததாக பிள்ளைங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம் என்கிறத ரொம்ப நம்ம கண்காணிக்கணும். ரொம்ப ஃப்ரீ டைமில் விடக்கூடாது. ஏன்னா அந்த ஃப்ரீ டைமை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறாங்க, நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், 2 நிஅமத்துகள் இருக்குது அல்லாஹ்விடம். அல்லாஹ் நமக்கு தந்த 2 நிஅமத்துகள் இருக்குது. அது அதிகமானோர் வீணடிப்பார்கள். அது சொல்லும்போது சொன்னாங்க, அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், நல்ல ஒரு ஆரோக்கியமும் வீணாக இருக்கக்கூடிய இந்த நேரங்களும், அதாவது எந்த வேலையும் செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த நேரங்களும் நல்ல ஒரு ஆரோக்கியமும், இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிஅமத்.
அந்த நேரமும் ஆரோக்கியமும். இதை நிறைய பேர் வீணடிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அதை நம்ம பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம நேரங்களில் சரியான முறையில் கழிக்க வேண்டும். இதெல்லாம் புரிய வச்சு நம்ம பிள்ளைங்க மட்டும் கிடையாது, நம்மளையும் நம்ம இது மூலமாக சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இன்றைய தலைப்போட டேக்அவே என்னன்னு சொன்னால், இந்த டெக்னாலஜியை பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், இல்லை அவங்க கையில் போயிருச்சா நம்ம அதை எப்படி பதப்படுத்த போகிறோம் என்று தான் இன்றைய தலைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.